அனைவருக்கும் வணக்கம். இது போன வீடியோனுடைய தொடர்ச்சி. இதாவது தானியங்கிக்குள்ள பால் வாங்கிட்டு இருக்கும்போது என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இதில் கனெக்ட் கொடுத்தும் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் ஃபீட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ண முடியும், குட்டி ஸ்லிப் அக்னாலஜ்மெண்ட்டை தர முடியும். மெசேஜ் வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். இங்கே பிரிண்ட் கொடுக்கணும், இதை ஆன் பண்ணிக்கணும். மெசேஜ் கொடுக்கணும், இதை ஆன் பண்ணால் பால் ஊற்றிட்டு அவங்க வெளியே வரும்போது நம்ம ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு வெளியே வரும்போது மெசேஜ் வர மாதிரி கூட அனுப்ப முடியும். பட் இதுக்கு மெசேஜ் பேக் வாங்கி போட்டு கான்ஃபிகர் பண்ணால் தான் இது பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். யாருக்கு தேவைன்னு சொல்லுங்கள், கைட் பண்ணுறோம். இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பால் வாங்கும்போது இதில் தானியங்கி கொள்முதலுக்குள்ளே வாங்குற மாதிரியே தானியங்கிக்குள்ளேயும் வாங்கிட்டு இருக்கும்போது மிஸ்ஸிங் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மிஸ்ஸிங் லிஸ்டிங்கையும் காட்டும். இது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ மெசேஜ் சென்ட் பண்ணோன்னா இல்லை எல்லாம் பால் வாங்கி முடிச்சுட்டு மொத்தத்துக்கு ஒரே அந்த ஷிஃப்ட் மொத்தத்துக்கும் பால் இந்த மெசேஜ் அனுப்பணும்னா இந்த சென்ட் மெசேஜுங்கிற இந்த பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். எந்த தேதி நேரம்னு கேட்குது. இப்போ இன்னைக்கு காலையில் காலையிலத்து கொள்முதல். ஸோ 19 காலை மார்னிங்னு இருக்குது. இந்த ஈவினிங் எடுத்து விட்டுருங்க. அதில் எது போகணும், ஃபேட் எஸ்என்எஃப் போகணும், வாட்டர் லெவல் போகணும், விலை போகணும், தொகை போகணும், லிட்டர் போகணும். அதனால் இதெல்லாம் எது வேணுமோ அதெல்லாம் டிக் போட்டுட்டு பண்ணுங்கள். இப்போ இங்கே நம்ம என்ட்ரி போட்டது 27/3 போட்டிருக்கறனால இது போட்டோம்னா தான் இந்த இடத்துல மெம்பர் லிஸ்ட் வரும். ஏன்னா கொள்முதல் இல்லைன்னா அது வராது. இப்போ நீங்கள் சாம்பிளுக்கு போட்டது 27/3 போட்டிருக்கோம். அதனால் இங்கே 27/3 மார்னிங் நான் கொடுத்தோன்னே அது 5ங்கிற மெம்பரில் ஆரம்பிச்சு 641ங்கிற மெம்பர் வரைக்கும் மெசேஜ் போட போகிறேன்னு சொல்லுது. இது யாரெல்லாம் இங்கே காமிக்க போகுது, யாருக்கெல்லாம் மெசேஜ் போட போகுதுன்னா, பிரவேச புத்தகத்தில் எந்த மெம்பர்னுடைய ஃபோன் நம்பர்களை கொடுத்து வச்சிருக்கோமோ அந்த மெம்பர்களுக்கு மட்டும்தான் மெசேஜ் போகும். அந்த மெம்பர்லையும் யார் இங்கே பால் ஊற்றிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும். எல்லா மெம்பருக்குமே எம்டியாக கூட போயிடாது. யார் பால் ஊற்றுனாங்களோ அதில் யாருக்கெல்லாம் மொபைல் நம்பர் பிரவேச புத்தகத்தில் கொடுத்து வச்சிருக்கோமோ அவங்களுக்கு மட்டும் போகும். அல்லது ஒரே ஒருத்தருக்கு 17ங்கிற மெம்பருக்கு மட்டும் போகணும்னா இங்கேயும் 17 இங்கேயும் 17ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு மெம்பருக்கு மட்டும் மெசேஜ் போகும். அவர் மட்டும் வரலைங்கிறாரு. திரும்ப செக் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே 17 கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது கொடுக்கும்போது என்னென்னா குறுஞ்செய்தி அனுப்புன்னு கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த இடத்துல அந்த மொபைல் நம்பரும் அனுப்பிச்சதுக்குரிய கோட் நம்பரும் ரெண்டும் இங்கே வந்துடும் காமிச்சிடும். இந்த 17ங்கிற மெம்பரையும் காமிச்சிடும். இது இது குறுஞ்செய்தி அனுப்புன்னு கிளிக் பண்ண போது இதுக்கு நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நெட் கனெக்ட் பண்ணி தான் அழகாக உள்ள மெசேஜ் போயிடும். மெசேஜ் அனுப்புறது இவ்வளோ தான். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இந்த ஏஎம்சி செட்டிங்ஸில் இருக்கிறத சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியமானது. இது என்னென்னா, சில சொசைட்டிகளுக்கு இப்போ பால் வாங்கும்போது மெம்பர் நம்பர் லிட்டர் மட்டும் ஸ்டோர் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் அனலைசர் அதுக்கப்புறம் போடும்போது என்ன பண்ணுவாங்க, அனலைசர் போடும்போது அந்த ஃபேட் எஸ்என்எஃப் மறுபடியும் ஃபீட் பண்ணுவாங்க. சிலர் அப்படியும் பண்ணுவாங்க. சிலர் ஆட்டோமேட்டிக்கில் பால் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பால் வாங்குறத மட்டும் தனியாக பிரிச்சுக்குவாங்க, டெஸ்ட் போகிறத தனியாக பிரிச்சுக்குவாங்க. மெம்பர் நம்பர் அடித்து என்ட்ரு கொடுத்தா லிட்டர் வந்துடும். மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுத்தா சேவ் ஆயிரும். மறுபடியும் அடுத்த மெம்பர் நம்பர் என்டர், லிட்டர் வந்துடும், சேவ் ஆயிரும். அடுத்த மெம்பர் நம்பர் லிட்டர். ஸோ மெம்பர் நம்பர் என்டர், மெம்பர் நம்பர் என்டர், மெம்பர் நம்பர் என்டர் இப்படி கொடுத்தாலே எல்லா கொள்முதல்களை மட்டும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் டெஸ்ட் போடுறதுக்கு என்ன பண்ணணும், அனலைசரில் இருக்கிற வர ஃபேட் எஸ்என்எஃப் உள்ள ஃபீட் பண்ணுறதுக்கு அது தனியாக மாற்றிக்கலாம். இந்த செட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ கனெக்ட்னு கொடுத்தா தான் அனலைசர் ஸ்கேல் கனெக்ட் ஆகும். இப்போ ஏஎம்சி செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே செப்பரேட் கலெக்ஷன் அண்ட் டெஸ்ட்னு இருக்குது. இதில் டிக் போட்டுட்டு மில்க் கலெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல மெம்பர் நம்பர் அடிக்கலாம். 1ங்கிற மெம்பர் அடிச்சு என்டர், ஆல்ரெடி இருக்கா, சரி பரவாயில்ல. 3 லிட்டர் என்டர். அடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க, 5ங்கிற மெம்பர் என்டர், 3.5 லிட்டர் என்டர். 7ங்கிற மெம்பர் என்டர், 6.5 என்டர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் மெம்பர் நம்பர் லிட்டர் மட்டும் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இனி இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், டெஸ்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கில் அனலைசரில் டெஸ்ட் போடும்போது அதனுடைய டேட்டா உள்ளே வந்து ஸ்டோர் ஆகனாலும் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஏஎம்சி செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு மில்க் கலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவல் டெஸ்ட்னு வரும், ஆட்டோ டெஸ்ட்னு வரும். ஆட்டோ டெஸ்ட்டில் என்ன ஆகும், ஆட்டோ டெஸ்ட்டில் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே 1, 3 இதான டெஸ்ட் இல்லாமல் இருக்கிற கொள்முதல். ஸோ இப்போ என்ன ஆகும், இதில் வந்து இந்த இடத்துல இது எத்தனை சாம்பிள்லேருந்து இருக்குது, 26வது சாம்பிள்லேருந்து இருக்குது. இந்த பட்டனில் போய் கிளிக் பண்ணி கால்குலேட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க, க்ரீனுக்கு மாற்றணும், சாரி. இந்த அனலைசர் வந்து ஆட்டோமேட்டிக் மாற்றணும்னா இந்த க்ரீன் கலர் மாற்றிட்டு அப்புறம் தான் இங்கே போகணும். இதில் கால்குலேட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். இதில் எத்தனை சாம்பிள்லேருந்து போடணும்னா 26லேருந்து 50 வரைக்கும் கொடுத்துறீங்க. ஒரு சாம்பிள் குப்பி அந்த ட்ரேயில் வந்து 24 சாம்பிள் என்னமோ இருக்கும். அப்போ அந்த மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் கண்டுக்க வேண்டியதில்லை. அங்கே அனலைசரில் டெஸ்ட் போடுறவங்க ஒவ்வொரு சாம்பிளாக டெஸ்ட் போட ஃபர்ஸ்ட் சாம்பிள் 26வது சாம்பிள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் வந்துக்கும். செகண்ட் டெஸ்ட் போட அதனுடைய ரிசல்ட் 27 போய் வந்துக்கும். தேர்டோட 28. இப்படியே நீங்கள் பால் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8ங்கிற மெம்பர் நம்பர் 1 லிட்டர் என்டர். 9ங்கிற லிட்டர் 3.5 என்டர். 11ங்கிற மெம்பர் 9.5 என்டர். இப்படியே நீங்கள் கொள்முதல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. டெஸ்ட் பின்னால் அவங்க போட என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாம்பிள்ஸ்களில் வந்து உட்காந்துக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அதுக்கு தான் இந்த இடத்துல ஆட்டோ டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் போடுறோம். இல்லை நீங்கள் அனலைசரையும் அடுத்த வீடியோவில் மேனுவல் டெஸ்ட்டுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.